மக்கள் ஆர்வத்தோட வாக்களிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில கோவை மாவட்டம் வால்பாறையில மலைவாழ் மக்களும் வந்து ஆர்வத்தோட வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அந்த நிலவரம் குறித்து சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், மலைவாழ் மக்களுடைய அரசியல் ஆர்வம், விழிப்புணர்வு எந்த அளவு இருக்கு? திவ்யா, இப்ப இந்த கோவை மாவட்டம் 10 சட்டமன்ற தொகுதியில் வால்பாறை சட்டமன்ற தொகுதி நவமலை என்ற பகுதியில் நாம் தற்போது நிற்கிறோம். இந்த வால்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மலை பகுதியை சார்ந்த தொழில்கள் மற்றும் விவசாய தொழில்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இதற்கிடையே இந்த வால்பாறை பகுதியில் அதிக அளவில் மலைவாசி கிராமங்களும் இருந்து வருகிறது. இந்த மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலுமே அவர்கள் பல்வேறு இடர்களை கடந்து அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அந்த ஜனநாயக கடமையை அவர்கள் தவறாமல் ஆற்றி வருகிறார்கள். இதற்கிடையே நாம் தற்போது இந்த நவமலை பகுதியில் அந்த ஒரு அதிகமாக அந்த குடிசைகளில் வாழக்கூடிய அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்து ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வாக்குச்சாவடியில் அந்த வாக்குகளை தற்போது செலுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பகுதிக்கு அந்த வாக்குச்சாவடிக்கு வருவதற்கு எதிர்பாரியான இடர்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பது குறித்து அவர்களிடம் கேட்கலாம். சொல்லுங்க, இப்போ நீங்க இந்த ஓட்டு போட வரும்போது எது மாதிரியான இடர்கள் இருக்கிறது, எவ்வளவு தூரம் வர்றீங்க? காட்டுக்குள்ளேருந்து வரும்போது 3 கிலோமீட்டர் வரணுங்க. ஆனால் நம்ம சிரமப்பட்டு ஆணையை இதெல்லாம் தாண்டிச்சா வரணுங்க. அதனால நம்ம சிரமமா இருக்குதுங்க. அது நாங்கள் இந்த ஓட்டு போட வரும்போது குழந்தை குட்டியெல்லாம் கூட்டி வரும்போது ரொம்ப சிரமமா இருக்கு. திவ்யா, ஒவ்வொரு தேர்தலிலுமே இவர்கள் இந்த ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு மறப்பதில்லை. ஆனாலும் இவர்களுடைய ஒரு 3 தலைமுறைகளாக இந்த பகுதியில், இந்த காட்டுப்பகுதியில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் அந்த ஆற்றுப்படுகையோரத்தில் அவர்களாக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த குடிசைகளில் வாழ்ந்து வரும் நிலையில் தொடர்ந்து அவர்கள் ஒரு 3 தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். இதற்கிடையே அந்த வாக்கு சேகரிக்க வரும்போது அரசியல் கட்சி பிரமுகர்களிடம் அவர்கள் அந்த அடிப்படை தேவைகள் அந்த பகுதியில் அமைத்து தரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த பகுதியில் என்பது குறித்து இந்த பகுதியில் வாழ்ந்து வரும் ஒரு இளைஞர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, நீங்க எத்தனை வருஷமா இந்த பகுதியில் உங்க மக்கள் வாழ்ந்து வர்றாங்க? என்னென்ன உங்களுக்கு அடிப்படை தேவை இருக்கு? நான் பிறந்து வளர்ந்ததுல இதே ஊருக்குள்ளதான் இருக்கோம். ஆனா எந்த வசதியும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஓட்டுக்கிட்டு வர்றாங்க, அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா வீடு மழை பெஞ்சாலும் சரி, எது பிரச்சனை வந்தாலும் ஒழுகும். அந்த ஒழுகுறதுலயே நாங்க அதுலதான் இருக்கோம். ஆனா ஆத்துல பாத்தீங்கன்னா கரையோரத்துல இருக்கிறனால மழை டயத்துல எங்களை காலி பண்ண சொல்லுவாங்க. காலி பண்ணி ஒரு கிளப்னு கோட்டஸ்குள்ள இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் மொத்தமா இருக்க சொல்லிடுவாங்க. அந்த மழை நின்று ஆத்துல தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கூட்டிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் மறுபடியும் அந்த தண்ணி அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு இனி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு எந்த வசதி வாய்ப்பு இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா வரவங்க யாருமே எங்களை கண்டிக்க மாட்டாங்க. அந்த 5 வருஷம் கழிச்சு ஓட்டு போடுற அன்னைக்கு பேசிட்டு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யும். ஆனா இதுவரை யாரும் எதுவும் செஞ்சதும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஐயா, இப்போ நீங்க அந்த ஓட்டு போட வரும்போது உங்களுக்கு அந்த பேருந்து பஸ் வசதி எல்லாம் உங்களுக்கு இருக்கா? நீங்க இல்ல நடந்தே தான் வரணுமா? இல்ல, நடந்து வரணுங்க. நடந்து வரணும். அந்த 3 கிலோமீட்டர் நாங்க நடந்து வரணும். ஆமாங்க. பிரச்சனைகள் யானை எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் தாண்டிச்சா வரணும், வேற வழி இல்லைங்க. ஆமா, ஓட்டு தான் போட்டுட்டு இருக்கான். இதுவரையில இந்த அரசாங்கம் எனக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கவில்லை. ஆமா திவ்யா, ஆனால் இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் காட்டுப்பகுதியாகட்டும் அந்த ஆற்றுப்படுகையை கடந்தாகட்டும் அவர்கள் அந்த ஜனநாயக கடமையை ஆற்றி விடுகின்றனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை தொடர்ந்து அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அந்த பகுதியில் அவர்களுக்கு மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும். இந்த நவமலை பகுதியில் மின்சாரம் உற்பத்தியாகும் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த பகுதியில் மின்சாரம், வீடுகளுக்கு அந்த மின்சாரம் கிடையாது. வீடுகள் கட்டித்தரப்பட வேண்டும் என்பதே. ஏன்னா மழைக்காலங்களில் அந்த பகுதியில் ஆற்று வெள்ளம் அதிகமாக இருக்கும். அந்த பகுதியில் அவர்களுக்கு அந்த கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் தற்போது வரை நிராகரிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் தரப்பில் அந்த புகாராக தெரிவிக்கிறாங்க. திவ்யா.